அம்மா ஸ்பெஷல் தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. தக்காளி புளி ரெண்டையும் நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா ஒரு கை நிறைய உரிச்சு வச்சுக்கலாம். இப்போ வெந்தயம் 1 ஸ்பூனும் கடுகு 1 ஸ்பூனும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சிடலாம். இந்த வேக வச்ச தக்காளியையும் புளியையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பூண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த காரத்துக்கு அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளி பேஸ்ட்டு அதையுமே நம்ம நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். எந்த அளவுக்கு அதில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா தொக்கு மாதிரி அது நல்லா இது பண்ணணும். கொதிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஃப்ளேவருக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து சுண்டி வரும்போது மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெந்தயமும் கடுகும் அதை நல்லா நான் பொடிச்சு மிக்சி ஜாரில் போடாமல் இந்த மாதிரி இடிக்கல்லில் போட்டு நம்ம நல்லா பொடிச்சு அந்த கொதிக்கிற அந்த தக்காளி தொக்கில் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இது ட்ராவலுக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.